கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செப்டம்பர் மாதமும் ஆண்டவர் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதமும் இதுவரை நான் கண்டிராத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனமும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. யோபுக்கு சொல்கிற ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அந்த பெரிய காரியத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு, அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். 2வது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்து எகிப்து தேசத்தில் வந்துராத வாதைகளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணி அவர்களுக்கு பெரிய காரியமாகிய விடுதலையை பெற்றுக் கொடுத்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய காரியம் என்னென்னா விடுதலை. அந்த பெரிய காரியத்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தில் நான் பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அந்த பெரிய காரியங்களை சந்ததிகள், தலைமுறைகள் கர்த்தர் நமக்கு செய்த பெரிய காரியத்தை சொல்லும்படியாய் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. யோபு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை யோபுக்கு கர்த்தர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து விடுதலை கொடுத்தார். சந்ததிகள் பேசும்படியான பெரிய காரியத்தை, அல்லேலூயா, நாமும் பேசுவோம். நம்முடைய சந்ததிகளும் கர்த்தர் நமக்கு செஞ்ச பெரிய காரியத்தை பேசும்படியான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3வது, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்படுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எட்டாத பெரிய காரியத்தை, நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். நம்மளால் முடியவே முடியாது, இது நமக்கு எட்டாத ஒரு காரியம், இது செயல்பட நம்மளால் முடியாதுன்னா நமக்கு எட்டாத காரியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பெரிய காரியங்களை யோபு பெற்றுக்கொண்டார். பெரிய காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெரிய காரியம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல் முதல்ல சொல்கிறாரு, நீ பயப்படாத, உனக்கு பெரிய காரியம் செய்வேன். 2வது சொல்கிறாரு, மகிழ்ச்சியாயிரு, உனக்கு பெரிய காரியம் செய்வேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது வசனம் சொல்லப்படுது, நீ கவலைப்படாத, பெரிய காரியம் செய்வேன். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுருக்க, தேவையானது ஒன்று. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்யணும். சிம்பிளாக சொல்கிறாரு, பயப்படாத, உனக்கு பெரிய காரியம் செய்வேன். மகிழ்ச்சியாயிரு, பெரிய காரியம் செய்வேன். கவலைப்படாத, பெரிய காரியம் செய்வேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதமும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து மகிமையுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்துங்க. ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.